ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எலுமிச்சை பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உலகமே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்குது. இதுக்கு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சிட்டோன்னா இந்த வைரஸ் நம்மளை தாக்காது. ஸோ நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை ஃபஸ்ட்டு அதிகரிக்கணும். அதுக்கு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா, காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாத்தையும் நிறைய நம்ம உணவில் எடுத்துக்க சொல்கிறாங்க. முக்கியமாக மஞ்சள் கலரில் இருக்கிற காய்கறிகள், பழங்கள் இது எல்லாத்தையும் நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு பழமான எலுமிச்சை பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பழத்தில் நார்மலாக நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம். ஆனால் இந்த பழத்தில் உள்ள ஜூஸோட எலுமிச்சை பழ தோலில் இன்னும் நிறைய அதிகமான சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் யாருமே எலுமிச்சை பழ தோலை தூக்கி கண்டிப்பாக நம்ம வீசி எறிய மாட்டோம். வாங்க இந்த எலுமிச்சை பழத்தில் என்னென்ன சத்துக்கள், இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த எலுமிச்சை பழத்துலேருந்து ஜூஸ் எப்படி போட்டு குடிக்கணும்னா, நார்மலாக நம்ம இனிப்பு போட்டு தான் குடிப்போம். ஆனால் இந்த டைமில் இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி குடிக்கிறதுனா, எலுமிச்சை பழத்தில் ஜூஸ் நல்லா ஒரு டம்ளரில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கிடணும். பச்சை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும். அந்த தண்ணி இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இதை டெய்லி இந்த மாதிரி செஞ்சு டெய்லி குடிச்சிட்டே வந்தோன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இதனாலே நம்மளுக்கு அதிகரிக்கும். இந்த ஜூஸ் நார்மலாக நம்ம வெயில் காலங்களில் அதிகமாக எடுத்துப்போம், நம்ம உடம்புல உள்ள சூடெல்லாம் நீக்கிறதுக்காக. அப்புறமா இந்த இந்த ஜூஸில் விட்டமின் சி, கால்சியம் இந்த சத்துலாம் இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல எலும்புக்கும் நம்மளோட பல்லுக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறமா பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வர்ற பெயின் எல்லாம் இந்த ஜூஸ் மூலமாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இதை நம்ம அந்த டைமில் எடுத்துக்கிட்டோன்னா அப்புறமா நம்மளோட கல்லீரலையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோன்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் நீங்கிட்டு நம்ம உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக நம்மளோட ரத்தத்தை எப்போவுமே நல்லா சுத்திகரித்து நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். அதனால நம்மளோட தோலும் ரொம்ப பளபளன்னு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த டைமில் இந்த ஜூஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதனாலே நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு உடம்புல ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இப்போ ஜூஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் எலுமிச்சை பழ தோலை கண்டிப்பாக தூக்கி எறிய தான் செய்கிறோம். ஆனால் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தோல்லையும் அவ்வளவு ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்குது. ஜூஸை விட இதில் தான் நம்மளுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எலுமிச்சை பழ தோலில் நிறைய விட்டமின்ஸ், கால்சியம், பொட்டாசியம், மினரல்ஸ், அப்புறமா நார் சத்து இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா இது மெயினாக ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக பயன்படுது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு இன்னும் நிறைய இந்த தோல்னால நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தோல்னால பிரஸ்ட் கேன்சர், அப்புறமா பெருங்குடல் கேன்சர் இதெல்லாம் வர்றதை தடுக்கும். அப்புறமா நம்மளோட கண் பார்வை ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்கு இந்த தோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளோட இதயத்தையும் நல்லா சீராக செயல்படுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோலை இப்போ நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். நான் இந்த எலுமிச்சை பழ தோலை அடுத்தது ஜூஸ் புழிஞ்சதுக்கப்புறம் உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் உப்பு போட்டு நல்லா குலுக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். நம்ம மொத்தமாக ஒரே நாள்லேயே நிறைய எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட மாட்டோம். அதனால் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. உப்பு போட்டு வச்சுருங்க கண்டிப்பாக, அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறமா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓரளவு வந்த உடனே நீங்கள் அதை ஊறுகாய் போடலாம். இந்த ஊறுகாய் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். நான் அடுத்தது இதை வச்சு நான் எப்போ ஊறுகாய் போடுவேன்னா அப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். நான் அடுத்ததாக எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சம் இதை ஊறுகாய்க்காக எடுத்து வச்சுருவேன். மீதி எலுமிச்சை பழ தோலை இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம இதிலேருந்து ஒரு பொடியை ரெடி பண்ணிக்கிடலாம். இந்த வெயில் காலத்தில் சில நேரம் எலுமிச்சை பழத்தோட விலைலாம் ரொம்ப அதிகமாயிரும். சில நேரம் எலுமிச்சை பழமும் கிடைக்காது. இந்த மாதிரி டைமில் இப்படி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதிலேருந்து நம்ம ஒரு கஷாயம் மாதிரி அல்லது ஜூஸ் இல்லை டீ எதுனாலும் சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எலுமிச்சை பழங்கள் இல்லாத டைமில் இதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு உரல் இல்லாட்டனா எதில் உங்களுக்கு இடிக்கிறதுக்கு வசமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டுட்டு இதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. சுத்தியல் கூட நீங்கள் வச்சு இடிச்சுக்கிடலாம். இது ஓரளவு எவ்வளோ தூரம் நம்மளால் இடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடித்ததுக்கு அப்புறம் நம்ம அரைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அரைப்பட்டுரும்.
இப்ப இது வந்து நான் ஓரளவுக்கு இடிச்சுட்டேன். இப்ப இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்ப இத வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜார்ல வந்து எவ்வளோக்குள்ள அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு பொடியா வந்துச்சு. அ இப்படி இருந்தாலுமே பரவால்ல தான். இப்ப இத வச்சு நம்ம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிக்கிடலாம். இது வந்து ஜூஸ், கசாயம் இல்லாட்டா எப்படினாலும் சொல்லிக்கிடலாம். நம்ம எலுமிச்சம்பழம் இல்லாத டைம்ல வந்து இத நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி நம்ம போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பொடி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் சேர்த்தீங்கனாலும் நல்லது தான். ஆனா ரொம்ப கசப்பா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க இந்த எலுமிச்சை பொடி வந்து அரைக்கலன்னா, நம்ம ஜூஸ் வந்து எடுத்த உடனே அந்த தோல பச்சையாவே இதில வந்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா வந்து இந்த எலுமிச்சை பழத்தோல தூர மட்டும் போட்டுறாதீங்க. அடுத்ததா 4, 5 புதினா இலை. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. இப்ப இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இத வந்து நம்ம வடிகட்டிறலாம். இந்த மாரி வடிகட்டும்போது பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாரி சில்வர் இது வச்சுக்கோங்க. இப்ப இந்த ட்ரிங்க்க வந்து குட்டி பசங்களுக்கு குடுக்குறதா இருந்தனா, கொஞ்சமா வந்து தேன் கூட சேர்த்துக்கோங்க. தேன் வந்து சுத்தமான தேனா இருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, நீங்க அப்படியே கூட குடிச்சிரலாம். இதுல வந்து புதினா இலைகள் வேணும்னா, இதுல வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த சூப்பரான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து கண்டிப்பா டெய்லி வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன் கண்டிப்பா டெய்லி எல்லாருமே வீட்ல உள்ளவங்க எல்லாருமே குடிச்சிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா இந்த எலுமிச்சப்பழ தோல வந்து காய வச்சத வந்து நம்ம சீயக்காய் நீங்க அரைக்கிறதா இருந்துச்சுன்னா, நீங்க அதில கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சீயக்காய் எப்பவுமே அரைப்பேன். அது கூட இந்த எலுமிச்சப்பழ தோலையும் நல்லா காய வச்சு இதில வந்து நான் சேர்த்துப்பேன். இந்த மாரி நம்ம எலுமிச்சப்பழ தோல சேர்த்து நம்ம சீயக்காய் அரைக்கும்போது, நம்ம தலையில வந்து பொடுகு, அப்புறமா அரிப்பு இது எல்லாமே சரியாகும். நீங்களும் சீயக்காய் அரைக்கிறவங்களா இருந்துச்சுன்னா, இந்த எலுமிச்சப்பழ தோலையும் வந்து காய வச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறமா எலுமிச்சை பொடி வச்சு என்ன பண்ணலான்னா, நம்ம எந்த ஃபேஸ் பேக் முகத்துக்கு போடுறதா இருந்தாலும், அதில கொஞ்சமா இந்த பொடியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, சேர்த்துக்கிட்டு நம்ம ஃபேஸ் பேக்கில நம்ம பயன்படுத்தும்போது, நம்மளோட ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா பிரைட்டா இருக்கும். நம்ம ஸ்கின்னும் வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்ப கிளியரா இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா, என்கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல. கண்டிப்பா இத வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்காக கண்டிப்பா டெய்லி வந்து லெமன் ஜூஸ் குடிங்க. அப்படி இல்லன்னா, இந்த எலுமிச்சை பழத்த இந்த மாரி பொடி பண்ணி வச்சுட்டு, அத வந்து டெய்லி குடிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து நம்மளுக்கு எந்த நோயும் வந்து அணுகாது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, முக்கியமா மைதா இல்லாத, சீனி இல்லாத ரெசிபீஸ் பார்க்கணுன்னா, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோட Facebook பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.